மத்தது வராதோ ஏண்டா எங்களை பார்த்தா எங்களை பார்த்தா எங்களை பார்த்தா உங்களவா பார்த்தா எங்களை பார்த்தா உங்களை பார்த்தா இருபது வியாபாரம் செய்யற மாதிரி தெரியுதா உனக்கு? என்னது ஏண்டா இருபது வியாபாரம் செய்யற மாதிரி தெரியுதா? ஏண்டா மக்கால வழி உங்களவா கூத்தாட ஏண்டா வந்தது வராததோ அப்படி கிடையாது. நிறுத்து ஓ மேலத்தாரத்தை நிறுத்து. தம்பி ஒரு காது கேட்காது, இன்னொரு காது கேட்காது, இன்னொரு காது கேட்காது, காது ஒரு காது கேட்காதுடா. அதனால தவறாக புரிந்தேன். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. வாங்கண்ணா வணக்கம். ஏண்டா வராதுமே வலிக்குண்டா. சரி புது கேட்கிறா, அதாவது ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறான். இருந்தாலும் வாங்கண்ணா வணக்கம்னா நாமளும் வணக்கம் கொடுக்கணும். சரி தம்பி வணக்கம். ஓ சரிங்க. வாங்கய்யா சித்து வாப்பா வணக்கம். ஏதோ அடிக்கிறது வரா. யாருக்குறா யாரா சித்தப்ப? நீ சித்தப்பல்ல. ரொம்ப மூடு வரதுடா. உங்க சித்தியில கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? பெரிய மகா ஒரு நாள் அருநாள் எப்படிங்க? பார்த்திருப்பனா? பார்த்திருப்பியா? ஆரப்பத்திரா சித்தப்பன் கூப்பிடு. சித்தப்பன் உனக்கு கூப்பிட்டாலும் பிடிக்காது. வாங்கய்யா பெருவாசா வணக்கம். எப்படி நானும் ஒட்டி விட பிறந்தமா? எங்க அப்பா நீயே வாத்திட்டு போந்தா. ஒட்டி விட பிறந்தமா? சேர்ந்துதான் பிறந்தமா? உங்க பெரியம்மா நான் கட்டி இருக்கிறேனா? எந்த மாதிரி ராஜ்யத்தை பெரியப்பா கட்டுறேன்? பெரியப்பானு கூப்பிட்டாலும் பிடிக்காது. ஆமா வாங்கய்யா மாமா வணக்கம். சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சானுச்சுக்க நான் செத்துருவேன். ஏண்டா மாமானு கூப்பிடுறியா? ஏண்டா உன் அத்தைய கட்டி இருக்கிறனா? உன் அத்தைய நான் கல்யாணம் பண்ணிருக்கேனா? இல்ல உன் வீட்டுல பொண்ணு எடுத்து இருக்கிறனா? பொண்ணுடா பொண்ணு பொண்ணு. எந்த முறையில் என்ன மாமானு கூப்பிடுறாரு? சொல்றது கேளு. என்ன நம்பி வேற சரி இந்த வாரங்கள ஒரு 5 பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். 5 பாக்கெட் இன்னைக்கு இழுத்து இழுத்து புயிடாத. சரி நீ 5 நாளைக்கு அண்ணப்பா என்ன பேசு. சரி சரிங்க. இந்த மாமானு பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. மாமானு கூப்பிட்டா பிடிக்காது. சரிங்க. இது என்ன காலம்? ஓய் கோமலே, இது என்னடா காலம்? என்ன காலம்டா ஆளு காலம்? கம்ப்யூட்டர் பழைய போங்க. அதுல கைய வச்சு கால் வருதா இல்லையா தெரியும். ஏய் கோமலே, நாகரிக காலம். ஓ இதான் 2036. 2026. 2026 2028 இல்ல 26. ஓ 26. என்ன காலம்?
பிடிக்காது. ஆமாங்க. சித்தம் பெரிய பண்ண கூட்டா பிடிக்காது. இப்ப கூப்பிடல. மடியறானா இல்லையா? அன்னைக்கு போட்டுக்கலாம். மரியாதையா கூப்பிட்டேன். அதுக்கான எவன் பிடிச்சு கட்டணும்? சரிங்க, அதுக்கான விளக்கம் தெரியணும். என்ன பிடிச்சாலும் அடிக்கணும். அப்படியா? அப்படி எதுக்கு அப்படி மக்களை ஓடி கூப்பிட்டா எங்க வாத்தியாட்டு கேட்டுறேன். சரி தம்பி, வாத்தியாரே எதனால அடிச்சு தெரியுமா? எதனாலங்க? யாருக்கு சொல்லணும்? ஆமாங்க. ஏப்பா சித்தப்பாண்டி கூப்பிட்டியே, நான் அண்ணான்னு கூப்பிட்டியே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ணான்னு கூப்பிட்டா அன்னைக்கு அண்ணோட பாதத்து பாதம் இருக்குது. இது கூட நீ கேப்ப. சொத்துக்கு வந்துருவேன். அண்ணன் கூப்பிட கூடாது. மாமானு கூப்பிட்டுலவா? மாமனுக்கு ஒரு அர்த்தம் சொல்றீங்க. எப்படிங்க? மாமானு கூப்பிட்டுலவா? அதாவது மாமன் வீட்டுல பொண்ணு இருக்கும். பொண்ணு இருக்கும். நாளைக்கு மாமன் பொண்ணு எனக்கு சொந்தம். மாமன் பொண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு வரவிட்டு பொண்ணு கேப்ப. பொண்ணுக்கு வந்துருவேன். ஆமா, அதனாலதான் எனக்கு பிடிக்காது. இப்படி கை கொடுத்தா ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இல்ல, சேலம் பஸ் ஸ்டாண்ட் இல்ல, ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் இல்ல, ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் நின்று நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ கடையில உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு டீ வாங்குறோம். டீ வாங்கி ஒரு போண்டா வாங்குறோம். ஒரு குண்டை வாங்குறோம். என்ன பண்றது? கட்டு வரது வரக்கூடாது. சரிங்க, வந்துச்சு. நாளைக்கு நைட்டு நீ கூத்தாட மாட்டேன். நாளைக்கு காலையில கறி வந்துச்சு. சாமி முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாம நாசமா போயிடுவீங்க. அப்படி ஆளுக்கு ஒரு டீ குடிச்சு ஆளுக்கு ஒரு போண்டா சாப்பிட்டு அது துணி எடுத்து தோல் போட்டுக்கிட்டு துணி எடுத்து அவங்க தோல் போட்டுக்கிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போயிடலாம் இல்லையா? சரி, நீ இப்படி போடுவ, நான் இப்படி போடுவேன். எங்கடா போறேன்? அப்படி பையனுக்கு தாலி பாத்தியா? என்ன தாலி? என்ன விருந்து? என்ன மனம்? பூமணம் என்றால் என்ன பூ? மாமு என்றால் என்றால் அம்மா. சரி, அன்னையும் பிதாவும் சென்று தொழுவதை விட அம்மா சூத்த பாதம் பணிவது மேலே. ஆமாங்க, உங்களுக்கு காது சரி, போனால் போகட்டும். ஞானம் தாமதம்.
போகட்டும். இல்லையா? எப்படி தெரியுங்களா? ஆ. நானே புது சுடி போட்டு வந்து ஏய், இந்த சபையில போட்டுக்காட்டு கிராமத்துல ராம்பர் கோயில் முன்பாக இப்படி புது துணியை போட்டு வந்திருக்கிறீங்க. உன் பேரு என்ன? உன் பேரு என்னன்னு கேக்குறேன். உன்னுடைய ஊரு என்ன? சொல்லுப்பா. எப்படி தெரியுமா? எப்படி? சேலத்துல மாவாட்டம். ஏய், சேலத்துல மாவட்டம்ன்றா? ஏய், அடிச்சாலும் பாவம் சொல்லிருங்க. என்னடா பண்றது? வாத்தியாரே எங்க அடிச்சாலும் அடிச்சிரு. சரிங்க. முட்டி கீழே மட்டும் அடிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். அடிச்சா நான் ஒரு நாள் வரமாட்டேன். அழகா கூட போடா. ஏய், சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். சரிங்க. ஏற்காடு வட்டம். ஏற்காடு வட்டம். ஆமாங்க. ஆஹா. மாரமங்கலத்து பஞ்சாயத்து. மாரமங்கலத்து பஞ்சாயத்து. ஆமா. சரி. மதுர் கிராமம். மதுரை கிராமம். ஆமாங்க. சரிப்பா. என் பேர் தான் ஹோக்கனே. ஏய், மோக்கனே. வாங்கணுங்க. உன் பேரு தான் மோக்கனே. ஆமாங்க. தம்பி, அது கேட்கல. சரிங்க. அது உன் தாய் தந்தை வைத்த பேர்கள். அது நாங்க கேட்க வரல. ஓ, அதே கேக்கலையா? ஆமா தம்பி. சரிங்க. இந்த சபையில இப்படி அலங்காரித்து வந்திருக்கிறிய. ஆமாங்க. இதுக்கு என்ன பேர்? ஓ, இந்த பேரை கேக்குறேன். ஆ. சரிங்க. சொல்றேன், அப்படியே உட்காருங்க. சபையில எல்லாரும் வந்தா தங்கலாம் போனீங்க பாரு. அண்ணா, சரி. எனக்கு தான் 4 வாரு. ஏய், 4 வாரி என்ன பண்ணி வரா? ஏன் 4 பேரா? ஏய், 4 பேர்கள் உண்டு. 4 பேருக்கு என்ன? ஆ. எப்படி தெரியுமா? என்னென்ன பேரு? அகடன், அகடன், விகடன், விகடன், கெட்டியக்காரன். சரி. என் பேர் தாங்க கோமாளி. உன் பேரு தான் கோமாளி. ஆமாங்க. சரி. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நாம மட்டுமே ஆடி இருக்கிறோமே, பாட்டுக்கிறோமே. ஆமா. நான் வந்தனே. சரி. யார வேண்டணும், எங்க நோண்டணும், இதோ அங்க போய் யார வேண்டணும். வேண்டிக்கலாம்பா. அது இன்னொரு நாளைக்கு நம்ம ஆயுதம் வச்சுக்கலாம். சரிங்க. வேண்டுதல் மக்களை வேண்டுறது தெய்வத்தை வேண்டுதல் வச்சுக்கலாம். ஏன்னா நேரமும் தாமதம் சரிங்க. இல்லையா? அதாவது போன வருடமும் 3 வருடம் நம்ம கூத்தாடணும். எதிராக அதாவது நம்மளுக்கு கண்ணுல எல்லாம் அழகாக அமைச்சு கொடுத்தாங்க. ஆமாங்க. இந்த வருடம் என்னாச்சுன்னா அவங்களுடைய முன்பாக கூத்து வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு நம்ம செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நேரமும் தாமதம் ஆகி போச்சு. இருந்தாலும் சரி, அடுத்தது ஏங்க யார வேண்டணும், எங்க நோண்டணும், உங்க 16 பேர்த்து எங்க எடுத்து போய் புதைக்கணும். கோயிலுக்கு முன்னாடி நாடகத்துக்கு கூட்டு வந்துங்க. அண்ணா, எப்படி தெரியுமா? காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே. பெருங்குடி மக்கள் யாட்டா வாங்குறேன். பெருங்குடி மக்களே. ஆமாங்க. சரி. இன்னும் வந்தவங்களே வராதவங்களே. வந்தவங்களை வராதவங்களே இல்லங்க, கூத்து பாக்க. ஏப்பா, வந்தவங்களை வராதவங்கள நான் தவறாக நினைச்சேன். ஓ, கூத்து பார்க்க இன்னும் வந்தவங்க வராதவங்க. ஆமாங்க. வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருந்தவங்க. சரிங்க. இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே. என்ன பாரு? எத்தனை பாக்கு? ஓ, எத்தனை பாக்கு போட்டவங்களே போடாதவங்களே. ஆமாங்க. சரிப்பா. இப்ப வரலாமா, ஆஹா. நாளைக்கு வரலாமா, சரி, நாளை வெடிச்சு வரலாமா ஆஹா. என்று ஏங்கி கொண்டிருக்கும் 60 வயசு பாட்டிமார்களே. அது என்னப்பது? ஜெயிச்சுக்குங்க.
பருவமழை இருக்குது. சரி இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் அனைவரும் அனைவருக்கும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். ஆமாங்க. அனைவருக்கும் உங்களுடைய நாடக குழு நாடக குழு சார்பாக என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த முத்தோட அப்படி இருந்து விட்டாலும் இன்னைக்கு இங்க வாங்க. சரி இங்க பாருங்க, அங்க 4 லைட் புடிச்சு கட்டிட்டாங்க, இங்க 4 லைட் புடிச்சு கட்டிட்டாங்க. என்ன விஷயம்? ஓஹோ, 4 லைட் பொழுது கட்டி இருக்காங்க. ஆமா, அங்க 4 லைட் கட்டி இருக்காங்க. என்ன காரணம் தெரியாது. என்ன காரணங்க? ஏண்டா? ஏய், ஓய், தம்பிய அந்த கவுண்ட் போட்டுக்காட்டு கவுண்ட் ஆமாங்க. எவ்வளவு அழகா மரியாதை கொண்டுட்டு போய் அங்க சாப்பாடு போட்டாரு. அந்த பாட்டு ஸ்கூல்ல சாப்பாடு போட்டாரு. ஆமாங்க. ஐயா, அப்ப சின்ன முதல்ல கேட்க எதனாலன்னு கேட்கிறேன். எதனாலங்க? ஏய், ஓய், கோதண்டா ராம்பர் ஆஹா, ராம்பர் அழைச்சிட்டு ஆமாங்க. அதாவது மறுபடியும் தவறாம ஆஹா, ஐயா, அதாவது ஊர் என்று இருந்தால் ஒரு கோயில் இருக்கணும். இருக்க வேண்டும். கோயில் இல்லாத ஊரு குட்டி சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அப்படி ஆ, இந்த கோதண்டா ராமருக்கு இன்னைக்கு கூட நான் இன்னைக்குதான் முதல் நாள் பஞ்சாயத்து ஓ, இருக்குது. சேர்த்துறீங்களா? முதல் நாளுங்களா? ஆ? இன்னைக்கு முதல் நாள் வண்டிகை. சரிங்க. முதல் நாள் வண்டிக்கு முன்னிட்டு ஒரு பொதுமக்களா ஒன்றாக சேர்ந்து பல்லாயிரம் ரூபாய்கள் செலவு செய்து ஆஹா, இந்த கோதண்ட ராமருக்கு ஆமாங்க. திருவிழா போட்டிருக்கிறாங்க. சரிங்க. அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அந்த திருவிழாவுக்கு முன்பாக ஆ. திருக்கூத்து என்பது சிறப்பு வாய்ந்தது கதை. ஆமாங்க. எத்தனையோ செல், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு செல் இருக்கிறது. ஆமாங்க. ஒரு வயசிலிருந்து ஆ. ஒரு வயசு ஆமாங்க. ஒரு வயசிலிருந்து ஆ. 60 வயசு வரைக்கும் ஆமாங்க. டச்சு செல்லு ஆ, இல்லையா? ஆமாங்க. கம்ப்யூட்டர் காலம். இப்படி தடவுறதுங்க. கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி தடவுறதுங்க எல்லாம். என்ன தெரியும் தடவுற? அப்படியே தடவுறதுங்க எல்லாம். அப்படி ஆ. அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு நடத்துக்கு எப்படி தெரியுமா? எப்படிங்க? ஒரு சிறப்பு வாய்ந்தது தெருமுத்து கதை. ஆமா. இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா? என்ன நடக்குங்க? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுனர் தேவர் பட்டம் ஓ, அர்ஜுனா தேவரப்பட்டம். அல்லது ஆ. ஊர்வாசி பேடி சாபம். ஊர்வாசியே பேணி சாபமா? பேடி சாபம்டா. ஓ, பேணி சாபமா? சரிங்க. அப்படி சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நாடகம் சரிங்க. இன்னைக்கு ஊர் பொதுமக்களால் அரங்கேற்றோம். ஆஹா, அண்ணா, ஆ. அப்படி இருந்து விட்டாலும் இருந்தாலும் இந்த நாடகத்துல ஆஹா. முதல்ல யாருங்க வராங்க? ஓ, யாரு வராரு? ஆமாங்க. ஊர்வாசி. ஊர்வாசி வராங்க. ஏய், ஓய், இந்த முதலாளி யாரு வராரு? யாருங்க? சத்தியலோகத்தை ஆளக்கூடிய ஆ. சத்தியலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர மன்னன் வராரு. ஓ, தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன். ஆமா. சரிங்க. ஆஹா. அப்படி இருந்து விட்டாலும் ஆஹா. நமக்காக சரி. இந்த நாடகத்தை இப்படி ஆடிக்கிட்டு இருந்து பாடிக்கிட்டு இருந்தா யாருக்கு தெரியாது. ஆமாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி. அதனால் எங்க இருந்து தெரியுங்களா? ஆ. கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டங்க. ம். கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை வெள்ளாளப்பட்டி சேர்ந்த நம்ம யூடியூப் சேனல் ஆமாங்க. கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் ஆமாங்க. செல்வண்ணன் செல்வண்ணா அவர்கள் ஆஹா. வெடிய ஆ. அவர் கையாடினாலே வீடியோ எடுக்கிறாரு. ஆமா. சரிங்க. அவருக்கும் ஆஹா. எங்களுடைய நாடக குழு சார்பாக சார்பாக. மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஓப்பலை. அப்படி இருந்தாலும் இருந்து விட்டாலும் ஆஹா. முதல்ல யாருங்க வராங்க? இந்த முதலா யாருக்கு ஆளக்கூடிய ஆ. தேவேந்திர மன்னன் தமிழ்நாடு வருகிறார். ஆ. அவரால் கதை தொடங்கும்.